ஓம் நமஸ்காரः. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து எது அது. ஸோ இதுவா வந்து பொதுவா கம்பேர் பண்ணி சொல்றதுக்காக யூஸ் பண்றது. எது அது. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தா நமக்கு புரியும். இப்போ எது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து கஹா, கா, கிம் அப்படின்னு பார்த்தோம். யார் இல்ல என்ன இல்ல எது அப்படிங்கிறதுக்கு கஹா, கா, கிம். பட் அதே வந்து அதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட சில வார்த்தைகள் நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து யஹா. ஸோ கஹா மாதிரி யஹா. யஹா அப்படின்னா யார் அப்படின்னு பொருள். ஸோ யார் அப்படிங்கிறதுக்கு யஹா. பட் இது இந்த யஹாங்கிறது வந்து கொஷினா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கணும், சமஸ்கிருதத்துல வந்து பொதுவா கொஷின்ஸ் எல்லாமே வந்து கால தான் ஆரம்பிக்கும். கஹா, கா, கிம், குத்ர, கதா, கதம், குதஹா, இது மாதிரி எல்லாமே வந்து காலா தான் ஆரம்பிக்கும் கொஷின்ஸ் பொதுவா. இப்ப யா அப்படிங்கிறது வந்து கொஷினா யூஸ் பண்ண முடியாது. ஆனா அது வந்து மீனிங் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா தெரியும். பாலகஹா மார்கே கச்சதி. பாலகஹா மார்கே கச்சதி. சிறுவன் ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறான் இல்ல செல்கிறான். இப்போ யஹா பாலகஹா மார்கே கச்சதி, எந்த சிறுவன் ரோட்டில் செல்கிறானோ, சஹா ராமஹா, அவன் ராமன். அப்படின்னா ரோட்டில் சென்று கொண்டிருக்கின்ற சிறுவன் ராமன் அப்படிங்கிறதுக்கு எந்த சிறுவன் ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறானோ அந்த சிறுவன் ராமன். இப்ப எந்த சிறுவன் ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறான், அப்ப அங்க எந்தங்கிறது வந்து அது ஆக்சுவலா கொஸ்டின் இல்ல, அடுத்த வார்த்தைக்கு அடுத்த சென்டென்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ற ஒரு வார்த்தை. பட் தமிழ்ல வந்து கொஸ்டினா யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து யஹா அப்படின்னு தனியா ஒரு வார்த்தை இருக்கு. சோ யஹா பாலகஹா கச்சதி, எந்த சிறுவன் செல்கிறானோ, சஹா பாலகஹ ராமஹா. யஹா தேவாலயஹ தத்ர அஸ்தி, சஹா தேவாலயஹ கிருஷ்ண தேவாலயஹ. எந்த கோவில் அங்கே இருக்கிறதோ அந்த கோவில் கிருஷ்ணருடைய கோயில். யஹா தத்ர திஷ்டதி, சஹா மம பிதா. யார் அங்கு நின்று கொண்டிருக்கிறாரோ அவர் என்னுடைய அப்பா. யஹா தத்ர காயதி, சஹா மம புத்திரஹா. யார் அங்கு பாடிக்கொண்டிருக்கிறாரோ அவர் என்னுடைய மகன். இப்போ பொதுவா வந்து அவர் அங்க பாடிக்கொண்டிருப்பவர் என்னுடைய மகன், அங்க நின்று கொண்டிருப்பவர் என்னுடைய அப்பா, இது மாதிரி ஒரு வார்த்தையா சொல்லிக்கலாம், ஒரே வாக்கியத்துல சொல்லலாம். பட் நீங்க பிரிச்சு சொல்லும்போது தமிழ்ல வந்து 2 வாக்கியமா வரும். யார் அங்க நின்றுட்டு இருக்காங்களோ அவர் தான் என்னுடைய அப்பா, யார் அங்க பாடிட்டு இருக்காரோ அவர் தான் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப யார் அப்படிங்கிறதுக்கு யஹா இங்க. சோ யஹா தத்ர திஷ்டதி சஹா மம பிதா, யஹா தத்ர காயதி சஹா மம புத்திரஹா, யஹா தத்ர கச்சதி சஹா ராமஹா, யஹா தத்ர படதி சஹா மம மித்ரம். இது மாதிரி யஹா அண்ட் சஹா யூஸ் ஆகும். இது அப்படியே வந்து நீங்க பெண்பால்ல வரும்போது யா அண்ட் சா. யா தத்ர கச்சதி, யா பாலிகா, பாலிகா கச்சதி, யா பாலிகா தத்ர கச்சதி, சா பாலிகா சீதா. எந்த சிறுமி அங்கு நடந்து எந்த சிறுமி அங்கு சென்று கொண்டிருக்கிறாளோ அவள் சீதா. யா தத்ர காயதி, சா மம மாதா. யார் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறாரோ அவர் என்னுடைய அம்மா. சோ யா அண்ட் சா. அப்போ வந்து ஆண்பால்ல வந்து யஹா, பெண்பால்ல வந்து யா. அப்போ நபும்சகலிங்கம் பாலின மற்ற வார்த்தையா இருந்தா என்ன வரும்? யத் அப்படின்னு வரும். தத் அப்படிங்கிற மாதிரி யத். யத் பததி தத் பத்திரம், எது விழுகிறதோ அது இலை. யத் புஸ்தகம் தத்ர அஸ்தி, தத் புஸ்தகம் மகாபாரத புஸ்தகம். எந்த புத்தகம் அங்கே இருக்கிறதோ அந்த புத்தகம் மகாபாரத புத்தகம். யத் ஜலம்
தத்ர அஸ்தி தத் ஜலம் கங்கா ஜலம். எந்த தண்ணி அங்க இருக்கிறதோ அந்த தண்ணி கங்கை நீர், கங்கை தண்ணி. யத் புஷ்பம் தத்ர அஸ்தி தத் மனோகரம் அஸ்தி. அங்கு இருக்கின்ற பூ மனோகரமாக இருக்கிறது, மனதை இழுக்கின்ற மாதிரி இருக்கிறது. யத் புஷ்பம் தத்ர அஸ்தி தத் சுந்தரம் அஸ்தி. அங்க இருக்கிற பூ அழகாக இருக்கிறது. சோ எந்த பூ அங்க இருக்கிறதோ அந்த பூ அழகாக இருக்கிறது, அது மாதிரி வரும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. சோ கஹா, கா, கிம் அப்படின்னா ஆக்சுவல் கொஸ்டின்ஸ். கிம் புஷ்பம், எந்த பூ இல்ல எது பூ. கஹா ராமஹா, யார் ராமன் இல்ல எந்த ராமன். கா சீதா, யார் சீதை எந்த சீதை. இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து கஹா, கா, கிம். பட் அதே வந்து இது மாதிரி லிங்க் பண்ணி சொல்றதுக்கு வந்து யஹா, யா, யத். யஹா சஹா, யா சா, யத் தத். பொதுவா வந்து இந்த காம்பினேஷன்ல தான் வரும். யஹா வந்தா ஜெனரலா சஹா எங்கேயாவது இருக்கும், யா வந்தா அதுக்கு ரிலேட்டடா சா வரும், பிளஸ் எத் இருந்தா தத்து வரும். ஸோ இது வந்து தனியா யஹா, யா, எத் தனியா வராது. அது சஹா, சா, தத் அதோட சேர்ந்து தான் வரும் பொதுவா. ஓகே, இப்போ நீங்க சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா இதை பேஸ் பண்ணி? यः बालकः तत्र क्रीडति सः मम पुत्रः. यत् पुस्तकं तत्र अस्ति तत् रामायणम्. उत्तमम्. या नदी तत्र वर्षति सा कावेरी. वहति. ओके सर. अस्तु, तत्र कः पठति? यः युवा तत्र पठति सः मम मित्रम्. उत्तमम्. यत् देवालयं तत्र अस्ति तत् रामस्य देवालयम्. यः देवालयः, यः देवालयः. पुनः एकवारं. यः देवालयः तत्र अस्ति सः रामस्य देवालयः. उत्तमम्. अग्रे. या द्विचक्रिका तत्र अस्ति सा मम पुत्र्याः द्विचक्रिका. यत् जलं तत्र प्रवहति तत् कावेरी. तत् कावेरी जलम्. अस्तु. अस्तु, इतोपि वाक्यमस्ति वा? या सः या तत्र क्रीडति सा मम पुत्री. उत्तमम्. ஓகே, யார் அங்கே நிற்கிறாரோ அவருடைய பெயர் ராமன். யாஹ தத்ர திஷ்டதி தஸ்ய நாம ராமः. उत्तमम्. यः तत्र क्रीडन्ति सः मम पुत्रः. यः तत्र क्रीडन्ति क्रीडति एकवचनं. क्रीडति सः मम पुत्रः. उत्तमम्. यः तत्र उपविष्टः सः मम पतिः. यः तत्र तिष्ठति, यः तत्र तिष्ठति सः मम पतिः. या उद्यानसमीपे अस्ति सा मम सखी. Means who is standing there near park, she is my friend. उत्तमम्. यतः नीला कार्यानम् अस्ति तत मम अस्ति. यद् नील कार्यानम् अस्ति तद् मम अस्ति. उत्तमम्.
सो एतादृशमेव एतत् एकवचने यः या यत् बहुवचने कथं भवति कः के का काः किं कानि तथा अत्रापि यः ये याः या याः यत् यानि अभ्यासार्थम् अहम् एकवारं वदामि भवन्तः स्वयम् अभ्यासं कुर्वन्तु गृहे सो यः बालकः तत्र गच्छति सः बालकः छात्रः எந்த சிறுவன் அங்கே செல்கிறானோ அவன் மாணவன் ये बालकाः तत्र गच्छन्ति ते बालकाः छात्राः எந்த சிறுவர்கள் அங்கே செல்கிறார்களோ அவர்கள் மாணவர்கள் सो यः बालकः एकवचनं ये बालकाः बहुवचनं सो तथा या बालिका तत्र गच्छति सा छात्रा எந்த சிறுமி அங்கே செல்கிறாளோ அவள் மாணவி யாः बालिकाः तत्र गच्छन्ति ताः बालिकाः छात्राः எந்த சிறுமிகள் அங்கே செல்கிறார்களோ அந்த சிறுமிகள் மாணவிகள் ஓகே यत् यानं तत्र गच्छति तत् கார் யானம் எந்த வண்டி அங்கே போகிறதோ அது கார் அதே பகுவச்சனத்துல யானி யானானி தத்ர கச்சந்தி தானி கார் யானானி எந்த வண்டிகள் அங்கே செல்கின்றனவோ அந்த வண்டிகள் கார் வண்டிகள் இல்ல கார்கள் இது மாதிரி பகுவச்சனத்துல யஹா அப்படிங்கிறதுக்கு யா அப்படிங்கிறதுக்கு யாஹா யத் யானி தத் தானிங்கிற மாதிரி யத் யானி சா தாஹா மாதிரி யா யாஹா யஹா சஹா தே அப்படிங்கிற மாதிரி யஹா ஏ இது ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கங்க மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸசைசஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து ரிப்ளை பண்றேன் ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்